நாரதா, தியானத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்ததால் நேரம் போனதே தெரியவில்லை. விசிலை போட சொன்னேன், போட்டு விட்டாயா? ஆம் தேவி, 108 இடங்களில் போட்டிருக்கிறேன். ஆனாலும் இழுபறியாக இருக்கிறது. நாரதா, என்னது 108 இடங்களிலா? ஒன்றும் புரியவில்லையே. நாராயண நாராயண, கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? என்ன 108 என்று உளறுகிறாய்? நான் குக்கர் விசிலை சொன்னேன். நாரதா, வழக்கம் போல் அனைத்து கலகத்தையும் நீயே உருவாக்கிவிட்டு பழியை என் மேல் சுமத்துகிறாயா? நான் எங்கே கலகத்தை தொடங்கினேன்? தாங்கள் தானே பொத்தாம் பொதுவாக விசிலை போடு என்றீர்கள். ஓ, அதனால் தான் பருப்பு வேகவில்லையா? நான் குக்கர் விசிலை சொன்னேன். விசிலை போட்டதுதான் போட்டாய், மெஜாரிட்டியுடன் போட்டிருக்கலாம் அல்லவா? இது என்ன நியாயம்? போட்டிருக்கலாம் தேவி, ஆனால் 108 என்ற நம்பர் உங்களுக்கு மிகவும் பிடித்ததாயிற்றே, அதனால் 108 போட்டேன். நாரதா, என்னது? கலகத்தை தூண்டிவிட்டு நன்மையில் முடித்து விடுவாய் என்றும் எனக்கு தெரியும். இந்த நம்பரை கூட்டினால் 9 வருகிறது. நவக்கிரகங்களை கட்டி ஆள்பவரே நீங்கள் தானே. ஒன்றும் புரியாதது போல் என்னிடமே நாடகம் ஆடுகிறீர்கள். இல்லை தேவி, தாவேகா மதசார்பற்ற கூட்டணி என்றாலும் தாங்கள் தான் சோதிக்கிறீர்கள் என்று நினைத்து விட்டேன். என் பக்தனாக இருந்தாலும் என்னை பார்க்காதவனாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்தான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே, எம்மதமும் சம்மதமே. தாங்கள் மனக்கண் கொண்டு உலகை ஆள்பவராயிற்றே. மேலும் என்னிடம் செல்போன், டிவி எல்லாம் கிடையாது. உலகத்தில் என்ன நடக்கிறது என்று எதுவும் தெரியாது. அவ்வப்போது பக்தர்கள் வருகிறார்கள், அவ்வப்போது அர்ச்சகர்கள் வருகிறார்கள். ஏதோ பிரசாதத்தை வைத்து படைத்து அவர்களை சாப்பிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். என்னை உள்ளே அல்லவா வைத்து பூட்டி இருக்கிறார்கள். நானோ வருடத்தில் ஒரு நாள் வீதி உலா வருவேன். ஊர்வலகம் எல்லாம் என்ன நடக்கிறது என்று பார்த்து சொல்வதற்குத்தான் நீ இருக்கிறாயே. தங்களுக்கு எதற்கு டிவி, மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாம்? அது சாதாரண மனிதர்கள் கண்டுபிடித்தது. அது அவர்களுக்குத்தான் பொருந்தும், நமக்கு அல்ல. இந்த மனிதர்கள் விடும் நச்சு புகையால் வானுலகம் எங்கும் ஒரே புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. நானே கூகுளை வழி கேட்டுத்தான் போய்கொண்டிருக்கிறேன். பக்கத்து தெருவில் இருக்கும் பர்மன் வீட்டை காட்டு என்றால் 10 கிலோமீட்டர் சுற்ற விடுகிறான் இந்த கூகுள். அவனுக்கு தெரியாதல்லவா நாம் மானிட பிறவி இல்லை என்று. நாராயண நாராயண, நாம் இருவரும் மாறுவேடத்தில் பூலோகத்தை காண சென்றால் என்ன தேவி? மனிதர்கள் தான் மதம் பார்ப்பார்கள். எனக்கு ஒரு ஆசை. அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் பள்ளிக்கூடங்களில் பாடத்திட்டம் இருக்கிறது. வேலைக்கு செல்லும் முன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறார்கள். நீட் எக்ஸாம் எழுதினால்தான் மருத்துவம் படிக்க முடியும். இப்படி அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் கவுன்சிலர் முதல் பிரைம் மினிஸ்டர் வரை அனைவருக்கும் எக்ஸாம் வைத்து விட்டால் இந்த போட்டி எல்லாம் இல்லாமல் போய்விடும். யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே நமக்கு வேண்டும். இதற்கு ஏன் இத்தனை போட்டி? நாராயண நாராயண.